கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களை, இதோ இந்த அந்தி வேளையில் உங்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். தேவன் அவரை சார்ந்து கொண்ட அனைவருக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் அவரை அண்டிக் கொண்டவர்களுக்கு அனைவருக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி உன் தேவைகளை என்னதென்று அறிந்திருக்கிறபடியினால் அவைகளை உனக்கு சம்பூர்ணமாக நிறைவேற்றுவேன். ஆமென். நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்தியை செல்வம் அனைத்தும் அளித்து கடைசி நேரத்தில் சர்வவல்லமுள்ள தேவன் அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் நான் குணமாவேன். விசுவாசம் அவர்களுக்கு போதுமானவராக அவர் மாறிவிட்டார். அந்த உபத்திரவத்திலிருந்து பூரணையில் சுகத்தை கொடுத்து அவர் சமாதானக்கான போதுமானவராக மாறிவிட்டார். குஷ்டரோகத்திலே உழந்து கொண்டிருந்த நாகமானுக்கு அவர் போதுமானவராக மாறிவிட்டார். யாருக்கும் கிடைக்க முடியாது இந்த பெரிய பாக்கியத்தை இந்த ஜனங்கள் மத்தியில் நான் நிந்தையும் அவமானங்களும் வேதனை வியாகுலமாயிருந்த என்னை இந்த குஷ்டரோகத்தில் இருந்து என்னை விடுதலை கொடுத்தேன். தேவன் நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறேன். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுகரன் அதிகாரத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன். நாமும் அவருக்கு முன்பாக அவர்கள் வழியிலே அவர் பாதத்தில் போய் நிற்கிற பொழுது நமக்கும் அவர் தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் நீங்கள் வருத்தப்பட்டு காயப்பட்டு கண்ணீர் சிந்தி நீங்கள் அலைந்து தெரிவானேன். உங்களுக்கு உணவும் நானே, உடையும் நானே. உங்களுக்கு தான் நான் சம்பூர்ணமும் நீர் நானே, சந்தோஷமும் நானே, மனம் மகிழ்ச்சியும் நானே. நான் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேனே என்ற தேவன் வாசற்படியிலே வந்து கதவை தட்டி நீங்கள் கதவை திறந்து என்னை ஏற்றுக்கொண்டால் உங்கள் தேவை என்னதற்கு நான் அறிந்திருக்கிறேன். அவைகளை உங்களுக்கு சம்பூர்ணமாக நிரப்பி உங்களுக்கு நான் போதுமானவராக இருப்பேன். அதாவது நமக்கு போதுமானவராக மாற வேண்டுமானால் நாம் இந்த வார்த்தையாகிய தேவனை நமக்கு போதுமானவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும். உண்மையின்றி யாரை நான் பாடுவேன், உண்மையின்றி யாரை நான் தேடுவேன், உண்மையின்றி யாரை நான் தொழுகொள்வேன். உம்முடைய சமூகத்தை விட்டு நான் யார் சமூகத்துக்கு போவேன்? உம்முடைய பாதத்தை விட்டு நான் யார் பாதத்துக்கு போவேன்? அவைகள் ஊமையும் செவிடும் குருடுமான இதோ நின்ற நிலையில் இருக்க கல்லும் மரமும் அல்லவா? நீர் எங்களை இரண்டே வா என் மகளே என்று அழைத்த தெய்வம் அல்லவா? எங்களுக்கு ஆலோசனை கொடுத்த தெய்வம் அல்லவா? எங்களுக்கு புத்தியை போதித்த தெய்வம் அல்லவா?
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, கண்ணீர் கவலை துன்பம் துயரத்திலே இருக்கிறவளே, நான் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறேன் என்னை வாருங்கள் என்று அழைத்த தெய்வம் நீர் அல்லவா. நாங்கள் உமக்கு முன்பாக எங்கள் தலையில தாட்டி ஒப்பு கொடுத்த வேலையிலே எங்களை மகிழ்ந்து கழுவுறச் செய்கிற தேவன் நீர் அல்லவா. எங்களுக்கு போதுமான அனைத்து தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் நீர் அல்லவா. நீங்கள் நினைப்பதற்கு முன்பே நம்ம மனத்தில் இதுவன் நினைப்பதற்கு முன்பே நான் உங்கள் தேவைகளை அறிந்த தேவன் நான் அல்லவா. ஒரு பையன் +2 பாஸ் ஆகி முடிஞ்ச உடனே அவங்க தகப்பனார் காலேஜுக்கு போகணுன்னா இவனுக்கு எதிரெல்லாம் தேவை என்ன அவர் முன்னாலே எல்லாம் ஏற்படுத்துகிற போதுமான தகப்பனாக இருக்கிறார் அந்த மகனுக்கு. காலேஜுக்கு போகணும்னா என்ன எல்லாம் தேவைன்னா ஒரு முன் எச்சரிக்கையாக இருந்தது. எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ண அந்த படித்த பையனுக்கா தகப்பம் போதுமானவராக இருக்கின்ற பொழுது நம்மை சிரித்து உருவாக்கி அவர் ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். அவர் பாதத்திலே அமர்ந்தால் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த போதுமானவர் என்பதை நாம் அறிந்து கொண்டால் போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். நீர் போதும், நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறேன், தேவைகளை அறிந்திருக்கிறேன், என் சுகமுறை ஜீவனோடு வைத்திருக்கிறேன், என் நோய் நொடி அணுகாமல் என்னை பாதுகாக்கிறேன், என் சரீரமாக இந்த கூடாரத்திலே வாதை அணுகாமல் எனக்குள்ளாக வாசம் பண்ணி நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீரே. துஷ்டன் துன்மார்க்கன் என் வழிகளை கடந்து வராமல் எனக்குள்ளாக வாசம் பண்ணி இதன் உம்முடைய பிரதத்தின் ஆவிதனால் என்னை இடை கட்டி என்னை சந்தோஷ சமாதானம் காண எனக்கு நீ போதுமானவராக இருக்கிற தெய்வமே. நான் உண்மையின்றி யாரை பாடுவேன், உண்மையின்றி யாரை தேடுவேன், உண்மையின்றி யாரை தொழுது கொள்வேன். உண்ண உணவும் உடுக்க உடையும் போதுமென்றே இருங்கள் என்றே. நீர் எங்களுக்கு உணவும் ஆனீர், உடையும் ஆனீர், ஜீவனும் ஆனீர், ஜீவ தண்ணீரும் ஆகி எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். அதற்கு நமக்கு அவர் போதுமானவராக இருக்க வேண்டுமானால் இந்த வார்த்தை ஆகிய அந்த தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமாக நாம் நடக்கின்ற பொழுது அவர் நமக்கு போதுமானவராகவும் மாறிவிடுவார். இந்த வார்த்தைகளை இந்த சத்தியத்தை கட்டளை கற்பனை விட்டு நாம் விலகி வழித்தோடி போகின்ற பொழுது அவர் நமக்கு போதுமானவராக இம்மட்டு இருந்த தேவன் இனிமேலும் இருப்பதற்கு நம்மை விட்டு சத்து விலகி விடுவார். அவருக்கு முன்பாக என்னால் காத்திருக்கிற அனைவருக்கும் அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அவரை தொழுது கொண்டு துதித்தே என்னாலும் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். முடிவு தினத்தும் அவரை எனக்கு போதுமானவராக இருக்கிற என்று பாடுவோம். ஒவ்வொருவரையும் அவர் பொறுப்படுத்தி நடத்துவார். நம்மை ஆசிரியருக்கு வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.